எதுவா இருந்தாலும் சாயங்காலம் பாத்துக்கலாம். கிளம்புங்க, போன் பண்றேன். அண்ணா வாங்கண்ணே, சொல்லு. ஒண்ணுமில்லைங்கண்ணா. காலையில நீங்க வீட்டுக்கு வந்து சத்தம் போட்டப்போ நான் வீட்டுக்குள்ள தானுங்கண்ணா இருந்தேன். நீங்க பேசினதெல்லாம் கேட்டதும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்கண்ணா. உடனே உங்ககிட்ட வந்து பேசலான்னு தோணுச்சு. அவங்க முன்னாடி வேணான்னு தான் இப்போ வந்தேன். கஷ்டம் வரப்போ கும்பிடுற சாமி கூட கை கொடுக்குமான்னு தெரியலங்கண்ணா. வட்டியா இருந்தாலும் அந்த கஷ்டத்திலயும் கை கொடுத்து உதவுறது உங்கள மாதிரி மனுஷங்க தானா? எங்க அப்பா எதுக்காக உங்ககிட்ட கடன் வாங்கினாருன்னு எனக்கு தெரியலங்கண்ணா. ஆனா அதை இது வரைக்கும் அடைக்காம இருக்கிறது தப்பு தானா? அதுக்காக அந்த கடனுக்கு ஈடா என் வீட்டை கேக்குறது அதை விட தப்பு இல்லைங்களாண்ணா? அந்த வீடு என் மாமா என் அம்மாக்கு சீதனமா கொடுத்த வீடுங்கண்ணா. அந்த வீட்டுல நானும் என் அம்மாவும் வாழ்ந்த வாழ்க்கை கனவு மாதிரி இன்னும் என் கண் முன்னாடியே சுத்திட்டு இருக்குதுங்கண்ணா. அந்த வீட்டு திண்ணையில என் அம்மா எனக்கு தலை பின்னி விட்டுருக்குது. அந்த வீட்டு முத்தத்துல எனக்கு சோறு ஊட்டி விட்டுருக்குது. என் அம்மா மடியில நான் தலை வச்சு தூங்குனதும், ஏன் மடியில என் அம்மா தலை வச்சு தூங்குனதும் அந்த வீட்டுல தானுங்கண்ணா. என் அப்பாவால எனக்கு நிம்மதி இல்லைங்கண்ணா. என் சித்தி என்ன கொடுமை பண்ணுது. அவ்வளவு கஷ்டத்துலயும் நான் அந்த வீட்லயே இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் என் அம்மா தானுங்கண்ணா. அந்த வீடு தான் என் அம்மா. என் அம்மா தான் அந்த வீடு. நாள் பூரா அலைஞ்சு திரிஞ்சு